வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி அப்படியே ஒரு அன்அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்ட் தாம்பரம் நம்ம மன்னிவாக்கம் டு முடிச்சூர் ரோடு சுவாமி நகர் பக்கத்தில். ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 500 மீட்டரில். லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு 42 அடி கிட்ட வந்து ஃப்ரண்டேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ஒரு 24 ஃபீட் ரோடு நார்த் ஃபேஸிங்கு. இதில் 3 வீடு கட்டியிருக்காங்க. ஒரு 25,000 வாடகைக்கு வர்ற மாதிரி. இது லேஅவுட் வந்து அன்அப்ரூவ்ட் லேஅவுட்ன்றதால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காசு இருந்ததால் அப்படியே வாங்கிட்டு பில்டிங்கும் பணம் இருந்தால அப்படியே பார்த்தீங்கன்னா ஓன் அமௌண்ட் போட்டு அப்படியே வீடு கட்டிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து ஒரு 8 இயர்ஸ் கிட்ட வீடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 5 to 8 இயர்ஸுக்குள்ள நியூ ஹவுஸ் தான் இது. நார்த் ஃபேஸிங்கில் அன்அப்ரூவ்டாக இருக்குது. 1,30,30,00,000 சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு வீடு தாண்டி பார்த்தீங்கன்னா அதுதான் டெட் எண்டு. அது பக்கம் பார்த்தீங்கன்னா டெட் எண்டுனா அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போனோம்னா திரும்ப இப்படி தான் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான். நமக்கு இந்த முடிச்சூர் சர்ச் இருக்கு இல்லையா, முடிச்சு வச்சுன்னா சுவாமி நகர் மணியாவூர் டு முடிச்சூர் ரோடு. அந்த சுவாமி நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஒரு 200 மீட்டர் போனோம்னா மெயின் ரோடு வந்துடும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, ரொம்ப அமைதியான காமான ஏரியா தான். இது வந்து பார்த்தோன்னா யாராவது உடனே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வில்லிங்கில் இருக்கவங்க டெஃபினட்டாக வாங்கிட்டு நீங்கள் அப்ரூவ்ட் வேணால் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ரேட்டு, ஒர்த்தான லொக்கேஷன் இல்லைங்க. இதே லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்ன பில்டிங்கே நம்மக்கிட்ட 1,40, 1,45 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இங்கே அப்ரூவ்ட் லேண்டு 5,500 போயிட்டுருக்கு. ஸோ வாங்க கார் பார்க்கிங் மேலே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. 2 கார் பார்க்கிங், பெரிய பெரிய காரு 2 கார் நிற்கிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு 20 நம்மளுக்கு சைஸில் 20 தாண்டி தான் வரும். 20 அடி 28 இந்த மாதிரி அடி தான் பார்த்தோன்னா பெரிய பெரிய கார். ஃபார்ச்சுனரே பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ச்சுனர் நிற்கிக்கலாம். இதில் ஈஸ்ட்டு நார்த்து சவுத்துன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வீடு பேச்சுலருக்கு வாடகை விட்டுருக்காங்க. ஸோ ஆத்து மணலில் காட்டுறது தான். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கட்டியிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு விரிசல் கூட பார்க்க முடியாது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க வாங்கிட்டு நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்கலாம். ஏன்னா சுற்றி எல்லாருமே அப்ரூவ் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. பட் இவர் அமௌண்ட் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அப்ரூவ் வாங்காமல் இருக்கிற காசை வச்சு அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாரு. ஒரு 8 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூலிங் டைல்ஸ் போட்டுக்கலாம், சரியாக போயிடும். பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியாவில் ரேட்டு விசாரிச்சிங்க, நீங்களே விசாரிங்க. மினிமம் 5,000 போகும் இந்த லொக்கேஷனில். பெட்ரூமோட இருக்குது பாருங்கள். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, உங்களுக்கு சூட் ஆகும்னா டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணுறாதீங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா அந்த லொக்கேஷனில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்னு. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். பதில் கேட்டுருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.